நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஜெயக்குமார் மரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என்றும் அவர் சாடியுள்ளார். இதேபோல் ஜெயக்குமார் படுகொலைக்கு காவல்துறையே பொறுப்பு என்றும் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஜெயக்குமார் புகாரில் குறிப்பிட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜெயக்குமாரின் மரணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடிவி தினகரன் அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விரிவான விசாரணையை மேற்கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் முதலமைச்சரை டிடிவி தினகரன் கோரியுள்ளார். உதகைக்கு செல்வதற்கு இ-பாஸ் பெறுவதற்கான வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி முதல் உதகைக்கு செல்வோர் இ-பாஸ் பெறுவது கட்டாயம் எனும் நிலையில் பெரும் வழிமுறை என்னென்ன என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலம் பெற முடியும் எனும் நிலையில் வாகனத்திற்கு மட்டுமே இ-பாஸ் என்றும் நபர்களுக்கு கிடையாது எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வருவோர் செல்போன் எண் மூலம் பெறவும், வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மின்னஞ்சல் மூலம் பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெயர், முகவரி, செல்போன் எண், மாநிலம், நாடு உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்றும் எந்த வாகனங்களில் எத்தனை பேர் எந்தெந்த தேதிகளில் பயணம் என குறிப்பிட வேண்டும் என கூறியுள்ளார். டூரிஸ்ட் மட்டும் கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, பிசினஸ் ட்ரிப்காக வரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இந்த இ-பாஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இ-பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆகி அந்த பாஸை வச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்ல இருப்பாங்க, அதாவது என்ட்ரி பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடா இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிடுவாங்க. செல்போன் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டாலும் QR கோட் மொபைல் ஆப் மூலம் உறுதி செய்த பிறகே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர். எனினும் அரசு பேருந்தில் செல்வோருக்கு இ-பாஸ் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் டால்பின் சாலையில் சுற்றுலா கார் மீது மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் சிறுமுகை சுற்றுவட்டாரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சாய்ந்தன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் வீசிய சூறைக்காற்றில் 7 மரங்கள் மற்றும் 3 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. கொடைக்கானலில் திடீரென பெய்த மழையால் பழனி பிரதான சாலையில் ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன. இதேபோன்று வடக்கவுஞ்சி பிரிவு அருகே ராட்சத மரம் ஒன்று கார்கள் மீது விழுந்தது. பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் மரத்தை அகற்றினர்.